ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வீடியோவில் பன்னீர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 100 கிராம் வந்து பன்னீரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பன்னீர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். அதே கடாயில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து 1/2 கப் தயிர், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திக்காயி நல்லா கொதிச்சு திக்காயி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.